என்னத்த? அத்தை சமைச்சிட்டேன், சாப்பிடுவாம்மா. எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாத்த. ஏம்மா, ஏன் வேண்டாம்? எனக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வரும் த. ஹோட்டல்ல இருந்தா? வீட்டுல நான் சமைச்சு தரும்போது எதுக்கு உனக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வரணும்? ஹோட்டல் சாப்பாடுலாம் உடம்புக்கு ஆகாதும்மா. அதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு கேளு, அத்தை நான் செஞ்சு தரேன். இல்லத்த, எங்க அம்மா ஹோட்டல்ல இருந்து தனியா எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு இப்ப அவிய தனியா சமைச்சு எடுத்துட்டு வரணும்? அத நான் செஞ்சு தரலம்மா, வந்து சாப்பிடு வா. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாத்த. நானே சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு சமைக்க முடியல, அதான் எங்க அம்மையை சமைச்சு எடுத்துடுவான்னு சொல்லியிருக்கேன். எங்க அம்மா இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்துருவானா, சாப்பிட்டுக்கிடி. நாளையில இருந்து நானும் ஹோட்டலுக்கு தான் போகலான்னு இருக்கேன். அங்கேயே எனக்கு சமைக்க சொல்லி சாப்பிட்டு வந்துடுறேன் தேய். எதுக்கு இப்ப நீ ஹோட்டல்ல போய் சமைச்சு சாப்பிடணும்? அத நான் வீட்ல சமைக்கிறேன்ல. இது சாப்பிட்டா என்ன உனக்கு? இல்லத்தே, வேண்டாம். எனக்கு இங்க சமைக்க சாப்பாடு சாப்பிடக்கு பயமா இருக்கு. எதுக்குமா அப்படி சொல்றா? நம்ம வீட்ல நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டதுக்கு உனக்கு என்ன பயம்? ராசாத்தி கால் வளைஞ்சு படுத்து கிடக்கா. அவ அந்த அடுப்பங்கர பக்கம் கூட வரமாட்டா. நீ எதுக்கு அவளையே யோசிச்சு பேசியன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும்தான் அடுப்படியில நின்று சமைச்சிட்டு போனி வந்து கூப்பிடறதுக்கு வந்திருக்கேன். நீங்க சமைச்சு வச்ச கேப்ல அவிய வந்து ஏதாவது பண்ணியிருந்தாவனா? அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு சாப்பிடக்கு பயமா இருக்கு தேய். நீங்க சொல்றது கேட்டு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்றது? அதனால நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். என்னம்மா வாயிஸ்ட், இதெல்லாம் சரியில்லை. வீட்டுல சமைச்சு தரதுக்கு ஒரு ஆள் இருந்தோம், இப்படி வெளிய வாங்கி சாப்பிடுறதெல்லாம் சுத்தமா சரியில்லை. எப்படியோ உங்க இஷ்டத்துக்கு என்னதோ பண்ணுங்க. கேட்கறதுக்கு நான் யார் இந்த வீட்டுல? எல்லாரும் தன்னிச்சே முடிவு எடுத்துட்டு போயிடுறிய. ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிட மாட்டேங்க. நினைச்சு நினைச்சு ஒண்ணு பேசிட்டு இருக்கா. ஐயோ, இந்த அத்தை வேற. இனி எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் புலம்பிக்கிட்டே தெரியவாவ. அம்மா, நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமாம்மா? எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. இங்கே பாருங்க சித்தப்பா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுறதும் ஆகாமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தான் எப்படியாவது இதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். நீ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டியாம்மா? நான் மட்டும் அங்கே வந்து ஏதாவது சொன்னேன், சித்தி உடனே கண்டுபிடிச்சிருவாவே. அவங்களுக்கு டவுட் வராமல் இருக்குன்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் சித்தப்பா. சரிம்மா, ஆனால் எனக்கே பயமா இருக்கே. பயப்படாங்க சித்தப்பா, பயந்தாச்சுன்னா எப்படி உங்கள் மக கல்யாணம் நடக்கும்? போங்க, போய் நான் சொன்னதை தைரியமாக செஞ்சு முடிச்சுட்டு வாங்க. சரிம்மா, நீ சொன்னதை நம்பி போறேன். ஆனா எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது சித்தப்பா, வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன். தைரியமாக போங்க. எப்பாடா, எப்படியோ சித்திக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இனி இந்த வீட்டில் அவிய ஆட்டம் ஓவர். எவ்வளவு நேரம் தான் அவர் வருவாரான்னு எதிர்பார்த்துட்டே நிக்க முடியும்? பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அவிய கூட இருந்தா என்ன அர்த்தம்? நான் போன் போட்டு மண்டபத்துக்கு நீங்களும் நானும் சேர்ந்து தான் போகணும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா இது வரைக்கும் அவர் வரவே இல்லை. எப்பவுமே ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒன்று அங்கே போய் சொல்லிட்டு வந்துடுவாரு. இன்னைக்கு என்னாச்சு அவருக்கு? இன்னும் வரவே இல்லை. அப்போ அவர் வரமாட்டாரோ? அக்காவுக்கு பயந்துட்டு அங்கேயே இருந்துருவாரோ? என் பிள்ளை கல்யாணம் எப்படி நடக்கும்? நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்காரவிய மண்டபத்துக்கு வரும்போது நாங்கள் தானே முன்னாடி நின்று வரவேற்கணும். நான் மட்டும் நின்று அவிய ஏதாவது நினைப்பாவில்ல? இவர் ஏன் கூட தானே இருக்கணும், எதுக்கு இப்போ இவர் அக்கா கூட இருக்காரு? நான் சொல்றது இவருக்கு புரியுதா இல்லையா? ஏன் தான் இப்படி இவர் அக்காவுக்கு பயப்படுறாரோ தெரியல. இதுக்கு மேலேயும் காட்டுக்கிட்டே நின்னோம், நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்காரவிய முன்னாடி நான் தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். இப்போவே போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடணும். சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு அவரை கையோட கூட்டிகிட்டு வந்துடணும். இந்த செல்லம்மாக்கு போன போட்டு என்ன செய்யறா ஏது செய்யறான்னு கேட்போம். அவன் மவளும் இப்ப அவன் வீட்டில் தானே இருக்காளாம், அதை பத்தி விசாரிப்போம். என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு என்ன மாதிரி இவ குத்தி குத்தி பேசிட்டு தெரிஞ்சா. இப்போ அவன் மவ அவ வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கா. அடுத்த வேலைனா என்ன வேணாலும் பேசிட வேண்டியது. இப்போ தனக்குன்னு வந்த உடனே எப்படிலாம் வலிக்குது. இப்போ இவளுக்கு ஃபோன் பண்ணி நலன் விசாரிக்கிற மாதிரியே குத்தி குத்தி பேசணும். அப்பதான் என் வலி என்னன்னு இவளுக்கு தெரியும். இந்த பொம்பளை எதுக்கு இப்போ ஃபோன் போடுது? கண்டிப்பா நலன் விசாரிக்கலாம் ஃபோன் போடாது. ஓஹோ,
அதுக்கு தான் ஃபோன் போடுதுன்னு நினைக்கேன். என்னன்னு கேட்போம். ஹலோ ராசத்தி அக்கா. செல்லம்மா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா, சுமாரா இருக்கு. ஆஸ்பத்திரியில் இருந்த வரைக்கும் தான்க்கா பேதி ஆகிட்டே இருந்துச்சு. டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அப்படியே சரி பண்ணிட்டாவ. இப்போ கொஞ்சம் வீக்னஸா இருக்கு, அவ்வளோதான். செல்லம்மா, நான் அதை கேட்கல. உன் புருஷ உன்னைய போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாராமே, அது எப்படி இருக்குன்னு கேட்டேன். நினைச்சேன் இந்த பொம்பளை இந்த மாதிரி குத்தலா பேசுறதுக்கு தான் போன் போட நினைச்சேன். நான் நினைச்சது கரெக்டா தான் இருந்திருக்கு. இது நலன் விசாரிக்க போன் போடல, இங்க என்ன நடந்துச்சுன்னு ஆராயறதுக்கு தான் போன் போட்டிருக்கு. செல்லம்மா, 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 என்னாச்சுமா? ஒன்னும் இல்லக்கா, புருஷன் பொண்டாட்டி சண்டை சகஜம் தானே. என்னை அடிக்கவாது, என் புருஷன் கூட இருக்காரு. மத்தவியலுக்கு இந்த குடுப்பட கூட இல்லை. என்னையதான் ஜாட போடியா? இவளாம் புருஷன்கிட்ட எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டா. சரியான விளங்காதவா. எப்படி ஜாட போடியா பாரு. ராசத்தியக்கா, ராசத்தியக்கா, இருக்கீங்களக்கா? சொல்லு செல்லம்மா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காவ? பிரியங்கா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கு செல்லம்மா. எனக்கு கால் உடஞ்சிட்டுல, இப்போ நாங்க எல்லாரும் எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்கோம். அப்படியாக்கா, அங்கதான் இருக்கீங்களோ? ஆமா செல்லம்மா, இங்கதான் இருக்கோம். மைனி என்னைய நல்லா பாத்துக்கிறியாவ. என் மக கிட்ட கூட ஒரு வேலையும் செய்ய சொல்றதே இல்லை. அவியலே நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தந்துறியாவ. தாங்கு தாங்கன்னு தாங்கியாவ செல்லம்மா. அப்படியாக்கா, அந்த அளவுக்கு பாத்துக்கிறியாவளோ? ஆமா செல்லம்மா, நம்ம மைனிக்கு எங்க அண்ணன் மேல பயம் ஜாஸ்தி இல்ல. நான் எங்க அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. மைனி என்னைய விட்டு கொடுத்தாலும் எங்க அண்ணன் என்னைய விட்டு கொடுக்க மாட்டான்ல. அதனால இந்த வீட்டுல யாரும் என்னைய ஒன்னும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. அப்படியாக்கா, நீங்க கொடுத்து வச்சவியதா. என்னாலதான் இந்த வீட்டு பக்கமே இனி வர முடியாது. ஏன் செல்லம்மா, மைனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவளோ? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்லிட்டு இருந்தாவல்ல, நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஓ ஆமா ஆமா, மறந்துட்டு செல்லம்மா. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ உன் சம்மந்தி வீட்டுக்கு தானே போனா? அங்க என்னாச்சு செல்லம்மா, எதுவும் பிரச்சனையோ? சேச்சே, பிரச்சனைலாம் எதுவுமே இல்லக்கா. செல்லம்மா, எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? அதான் மைனி எல்லாத்தையும் சொன்னாவளே. சே, தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் கேக்குது இந்த பொம்பளை. செல்லம்மா, செல்லம்மா, உன் மகளோட புருஷனோ மாமியாரோ அவ கூட சண்டை போட்டாவலாமே, அப்படியா? வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாவலாமே, அப்படியா? ராசத்தியக்கா, நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய சண்டைலாம் இல்லை. சும்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர மாதிரி சின்ன சண்டை தான். சீக்கிரமா சரியாயிடும்க்கா. சும்மா நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லாத செல்லம்மா. நீ உண்மையை சொல்லு, நான் கஷ்டப்பட மாட்டேன். உன் மகளோட மாமியார் வீட்டுல பெரிய சண்டையாமே. மைனி தான் எல்லாத்தையும் வந்து சொன்னாவ. இனி உன் மகளோ மாப்பிள்ளையும் சேரவே மாட்டாங்களோ? அவரு உன் மகளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறாரோ? ஏற்கனவே உன் புருஷன் உன்னைய டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உன் மகளுக்கும் அதே நிலைமை. உன்னைய பத்தி யோசிச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு செல்லம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராசத்தியக்கா, நீங்க எதையும் நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம். என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு அவளுக்கும் சின்ன பிரச்சனை தான். நாங்க பேசி கொண்டு போய் விட்டா எல்லாம் சரியாயிரும். நீங்க பயப்படுற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல. மைனி ஏதோ தெரிஞ்சு தெரியாம உங்ககிட்ட சொல்லியிருக்காவ. உண்மையா இங்க நடந்ததே வேற. அப்படியா? சரி செல்லம்மா. ராசத்தியக்கா, அத்தா வீட்டுல இருக்காவளா இல்ல சின்னக்கா கூட இருக்காவளா? எதுக்கு கேக்கா? இல்லக்கா, அவ பிள்ளைக்கு கல்யாணம், அதுவும் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம். அப்படி இருக்கும்போது அத்தா அவிய கூட தானே இருப்பாவ. அதாக்க கேட்டேன். என் புருஷன் இங்கதான் என் கண் பார்வையிலே இருக்காரு. அவர் என்னைய விட்டுட்டு எங்கேயும் போகவும் மாட்டாரு. என்னக்கா சொல்றிய? நேரத்துக்கு அத்தான் போயிருப்பாரு. அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதனால அத்தா அங்கதானே போயிருப்பாரு. என் புருஷன் இங்க என் கூட தான் இருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க வந்து பார்த்துட்டு போ. நான் வைக்கிறேன் செல்லம்மா. சரிக்கா, வைங்க. அடுத்தவளுக்கு ஒரு கஷ்டம்னா பல்ல இழிச்சுக்கிட்டு என்னன்னு கேட்க வேண்டியது. இதுவே தனக்குன்னு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. போனை கட் பண்ணிட்டு ஓடுது அந்த பொம்பளை. இதே மாதிரி தானே மற்றவங்களுக்கு வலிக்குங்கிறது தெரியலையே. மைனி அந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு, ஆனா இவையில மட்டும் வச்சு தாங்குதோ. பெரிய வில்லையே இவியதான்.
இப்போ புருஷங்கார தொட்டி விட்டுட்டா, இதுக்கப்புறம் எப்படி ஆடி ஆள்வேன்னு பாப்போம். அந்த அனுஷ்காவெல்லாம் சும்மா விடவே கூடாது மம்மி. நேர்ல எங்கேயாவது பார்க்கும்போது வச்சு செய்யணும். என்னை எவ்வளவு வெறுப்பேத்தனா தெரியுமா? அதே மாதிரி பதிலுக்கு அவ்வளவு வெறுப்பேத்தணும் மம்மி. மாட்டாமலே போயிருவா. பாத்துக்கலாம் பிரியங்கம்மா. ராசாத்தி, என்னங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு என்னை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? இல்ல ராசாத்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏங்க